வணக்கம். லதா காமாட்சி, நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா, சுண்டை வத்தல் போட்டு ஒரு சுண்டை வத்த குழம்பு. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். சுண்டை வத்தல், தக்காளி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலையை கடைசியிலே மேலே போட்டு இறக்குனா நல்லா குழம்பு வாசமாக இருக்கும். அதுக்காக தனியாக கொஞ்சம் கருவேப்பிலை, புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பெரிய வெங்காயத்தை சுட்டு வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிற வத்த குழம்பு நான் சைட் டிஷ் பருப்பு துவையல், துவரம்பருப்பு துவையல், அடுத்து சுட்ட அப்பளம். இப்போ பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பார்ப்போம். பருப்பு துவையலுக்கு இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, துவரம்பருப்பு, வரமிளகா, தேங்காய் பூ, உப்பு. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு லேசாக பரட்டி எடுத்துடலாம் எண்ணெயில். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு வறுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும். வறுத்தோன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ துவரம்பருப்பு துவையலுக்கு என்னெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம். துவரம்பருப்பு நல்லா வறுத்து வச்சாச்சு, இந்த கலரில் வறுத்து வச்சாச்சு. அடுத்து வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் பூ, உப்பு, இதெல்லாம் அம்மியில் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வத்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், சுட்ட பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் பச்சையாக, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமி. இப்போ வத்த குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன், 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ரெண்டு வெந்தயம், ஒரு வரமிளகா, வத்தல், சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் அப்படியே டோஸ்ட் பண்ணிடுங்க. சுண்டை வத்தலில் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு கம்மியாக போடுங்க குழம்புல போடும்போது. ஓகே, சுண்டை வத்தலை உளுந்தும் ப்ரௌன் கலரில் வெந்தயமும் வெந்தயம் 2 வெந்தயம் போடுங்க மணத்துக்காக. நல்லா டோஸ்ட் ஆகட்டும். உளுந்து ப்ரௌனிஷ் கோல்டன் கலரில் வரட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம், தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 வெங்காயம் போட்டிருக்கேன். அதை கொஞ்சோண்டு வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் ப்ரௌனிஷ், எல்லா வெங்காயத்தையும் போட்டு ப்ரௌனிஷ் கலர் வர கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். ரொம்பவும் கருக வேண்டாம், ரொம்பவும் பச்சையாக இருக்க வேண்டாம். இதை வதக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜ் நல்ல மொறுன்னு நல்ல வெங்காயம் வந்துடுது. நல்லா வதங்கிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? வெங்காயம் நல்லா
எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி ஓகே. தக்காளி இதோட என்னென்ன ஆட் பண்ணுறோம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், கூட கொஞ்சம் போடுறேன், காஷ்மீர் சில்லி, வத்தக்குழம்பு பவுடர், வெல்லம், கொஞ்சோண்டு தனியா பவுடர், கல்லுப்பு, தேங்காய் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை சுட்டு அது, சின்ன வெங்காயம் 4 சின்ன வெங்காயம் பச்சை, அதையும் அரைச்சி இதில் ஊற்றி வச்சு, அவ்வளோதான். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு. ரைட், இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இங்கே சுட்டு அப்பளம் பார்ப்பேன். இப்போ ஆல்ரெடி 3 அப்பளம் நான் சுட்டு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு அப்பளம், டோஸ்டட், ஒரு சின்ன சில்வர் டோஸ்டட் இதை போட்டிருக்கேன் ஸ்டவ்வில். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எப்போதும் சொல்கிற மாதிரி தான், கடைசியில் கொதிக்கும்போது கொஞ்சோண்டு ஃபைனல் டச்சப் உப்பு போட்டுட்டோன்னா, நம்ம உப்பே பார்க்க வேண்டாம், உப்பு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தேவையான குழம்பு, நம்ம கண் மதிப்பு தான், தேவையான இந்த இதுக்கு இவ்வளோ உப்பு. தயிர் சாதத்துக்குலாம் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி கடைசியில் ஃபைனல் டச்சப்பு கொஞ்சோண்டு உப்பு கொடுத்துட்டிங்கன்னா, உப்பே பார்க்கணும் வேணாம், கரெக்டாக இருக்கும். கொதித்து வரும்போது அந்த மணத்தில் ஓகே, வெளியிலே வாசம் வந்துடும். ஆஹா, வத்த குழம்பா வாசம் கம்முன்னு வந்துடும். ஏன்னா அந்த உப்பு தான் வந்து நமக்கு மணத்தை தூக்கி கொடுக்கும். உப்பு கரெக்டாக இருக்குங்கிற டேஸ்ட்டையும், கரெக்டு இது உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த மனம் வந்து சொல்லிடும். ஓகே, சுட்டாப்பழம் இப்படி தான். சுட்டாப்பழம் இப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அப்படி பொசுன்னு வருது பாருங்கள். வத்த குழம்புக்கு சுட்டாப்பழம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தான், வத்த குழம்புல கொஞ்சம் எண்ணெய் வேணும். எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தெரியுதா, அப்புறம் வந்து அப்படியே மேலே புசுன்னு வருதா. அவ்வளோதான். தெரியுதா, நல்லா சுட்டுச்சா. எவ்வளோ இன்றைக்கி டிஷ் என்னென்னா, ஒயிட் ரைஸ், சுண்டை வத்த குழம்பு, சுட்டாப்பழம், பருப்பு துவையல், துவரம் பருப்பு துவையல், இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ எல்லா ரெசிப்பியும் முடிஞ்சிருச்சு. நெல்லை ஸ்பெஷல் வத்த குழம்பு, சுட்டாப்பழம், அம்மியில் அரைச்ச துவரம் பருப்பு துவையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம். இப்போ எல்லா ரெசிப்பியும் நம்ம வந்து பண்ணியாச்சு. வத்த குழம்பு ஃபைனல் ஸ்டேஜ், மேலே பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி இறக்கியாச்சு.
அடுத்து வந்து துவரம்பருப்பு துவையல், சுட்டாப்பழம், ரைஸ். இதுதான் இன்னையோட நமக்கு மெனு, லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.